திருச்சி திருவெரும்பூரில் மனைவி மற்றும் குழந்தைகள் மீது கொலைவெறி தாக்குதலில் கணவர் ஈடுபட்டிருக்கிறார். பூஜை அறையில் சாமி கும்பிடும்போது மனைவி மற்றும் குழந்தைகள் மீது பெட்ரோல் ஊற்றி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார். பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்றதில் மனைவி மற்றும் குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களை மீட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெட்ரோல் ஊற்றிய கணவர் ராஜேந்திர பிரசாத்தும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி திருவெரும்பூரில் மனைவி குழந்தைகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பூஜை அறையில் சாமி கும்பிடும்போது மனைவி மற்றும் குழந்தைகள் மீது பெட்ரோல் ஊற்றி கணவர் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார். பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்றதில் மனைவி மற்றும் குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளனர். பெட்ரோல் ஊற்றிய கணவர் ராஜேந்திர பிரசாத்தும் படுகாயம் அடைந்திருக்கிறார். தற்பொழுது அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், என்ன நடந்தது? ஆனந்தி, இப்ப தற்பொழுது அந்த ராஜேந்திர பிரசாத்தும் அவருடைய மனைவியும் தீக்காயங்கள் அதிகமாக இருப்பதால் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. முன்னதாக எப்பொழுதுமே இந்த குடும்பத்துல அவர்கள் பூலாங்குடி பழங்காநடி இந்த சாலையில அவர்கள் வசித்து வராங்க. ராஜேந்திர பிரசாத் மற்றும் அவர் ஏற்கனவே ஓஎஃப்டில துப்பாக்கி தொழிற்சாலையில் பணிபுரிந்து தற்பொழுது ஓய்வு பெற்று அவர் விவசாயம் செய்து வருகிறார். இவருடைய மனைவி ஹேமா பிந்து, மகன்கள் குணசேகர், குருசாமி இவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜேந்திர பிரசாத்துடைய தாயார் பவானி அவர்களும் நேற்று வீட்டில் இருந்திருக்காங்க. எப்பொழுதுமே அவருடைய ராஜேந்திர பிரசாத்துடைய மனைவி ஹேமா பிந்துவுக்கு அதிகமான பக்தி மார்க்கம் அவர்களுக்கு இருக்கும். இரவு நேரங்களில் நள்ளிரவிலாம் அவர்கள் பூஜை செய்வார்கள். இதில் ஏற்கனவே கணவர் பலமுறை எச்சரித்தும் இரவு நேரத்தில் சாமி கும்பிடக்கூடாது என்று பலமுறை அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இரவு 11 மணிக்கு மேல் அவர் பூஜை அறையில் அமர்ந்து அவர் மீண்டும் அவர் தன்னுடைய பக்தி மார்க்கத்தில் அவர் ஈடுபடும் பொழுது அவருடைய மகன்களும் கூட இருந்திருக்காங்க. இதில் ஆத்திரம் அடைந்த கணவர் அவருடைய இருசக்கர வாகனத்தில் இருந்த பெட்ரோலை எடுத்து உள்ளே தெளித்துள்ளார். இந்த தெளித்த பொழுது ஏற்கனவே பூஜை அறையில் இருந்த விளக்கு எரிந்து கொண்டிருந்த போது அதன் மூலம் தீப்பற்றியதாக காவல்துறையின் முதற்கட்ட தகவலை தெரிவிக்கிறாங்க. இதில் மகன்கள் மற்றவர்கள் தாயாரை மற்றும் காப்பாற்ற முயன்ற பொழுது மகன்கள் அவர்கள் குணசேகர் மற்றும் குருசாமி இருவருக்கும் சிறு காயம் ஏற்பட்டிருக்கு. ராஜேந்திர பிரசாத் மற்றும் மனைவி அவருடைய மனைவி ஹேமா பிந்து இருவருக்கும் காயம் அதிகமாக இருப்பதால் தீவிர சிகிச்சையில திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. நவல்பட்டு போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வராங்க. முதல்கட்ட விசாரணையில ஆத்திரமடைந்த கணவர் அந்த பெட்ரோலை தூக்கி உள்ளே அவர் ஊற்றி எரிக்கவில்லை, தெளித்ததால் தான் அது பற்றி எரிந்திருக்கு. அதனால் இந்த சம்பவம் நடைபெற்றதாக போலீசார் தகவல் தெரிவிக்கிறாங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சார்லஸ்.